வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரியில் கள்ளச்சாராய விற்பனைக்கு வாய்ப்பு இல்லை, அமைச்சர் நமச்சிவாயம் உறுதி. புதுச்சேரியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்த 2 பேர் கைது, கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தார் திமுக சட்டமன்ற உறுப்பினர். கன்னியாகுமரி பகுதியில் போக்குவரத்து சிக்னல் அமைப்பு காலம் தாழ்த்தாமல் பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பாக மாசி மக விழா கருத்தரங்கம் மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்றது. லாஸ்பேட்டை பகுதியில் மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் இயங்கி வருகிறது. இதில் கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பாக மாசி மக விழா கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் வளர்ச்சி சிறகத்தில் கலைமாமணி முனைவர் வாசவி ராஜாராம் வரவேற்புரையாற்றினார். கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் நோக்க உரை வழங்கினார். கலை பண்பாட்டுத்துறை அரசு செயலர் நெடுஞ்செழியன் தொடக்க உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். இதில் கலைமாமணி வெங்கடேசன், கலைமாமணி வேல்முருகன் மற்றும் தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஏனென்றால் மாசி மகம் தொடங்குவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு மோகன்தாஸ் கலைமாமணி துறைக்கு பதவியேற்ற பிறகு நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சுருக்கிறாரு. நிறைய தமிழுக்கு தொண்டாட்டு செய்கிறாரு நம்மளுடைய பண்பாட்டுத்துறைக்கு. அதனால் அவருக்கு முதல்ல என்னுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன், வரவேற்கிறேன். அடுத்ததாக நம்முடைய இவங்க வாசிக்க ராஜாராம். நான் எப்பவுமே மேடையில் பேசிட்டு போகிறாள் கிடையாது. என் வீட்டில் என்ன பண்ணுறனோ அதை தான் நான் வெளியிலே நான் பேஸ் பண்ணணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஏன்னா ஊரில் ஒன்று வெளியில் ஒன்று அந்த மாதிரி இருக்காது. அதனால் முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்பா அம்மான்னு கூப்பிடுறது தான் நமக்கு அழகு. அதுதான் ஒரு பெருமை. நம்மளுக்கு பெருமையாக சொல்வதற்கு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஐயா சொன்னது பண்ண இளமையில் நாங்கள் வலிமையாக தான் உழைத்து வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க. நீங்களாம் உழைக்கணும். உழைப்பதற்கு வெக்கப்படக்கூடாது. கலந்து கொண்டு கட்டுரைகளை வாசிக்க இருக்கக்கூடிய, கருத்துரைகளை வழங்க இருக்கக்கூடிய முனைவர் ஆரோக்கியநாதன் ஐயா, எங்களுடைய சிறப்பு பணியாளர் வாசி ராஜாராம் மேடம், கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் 58 பேர் உயிரிழந்த நிலையில் புதுச்சேரியில் பள்ளி எதிரே மளிகை கடையில் மற்றும் வீடுகளில் கள்ளச்சாராயம் பாக்கெட் மற்றும் பாட்டில் அடைத்து விற்பனை செய்ததை கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தியதில் 55ற்கும் மேற்பட்டவர்கள் பலியாகினர். இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக 14 பேரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் புதுச்சேரியிலிருந்து மெத்தனால் கடத்தி சென்றதாக புதுச்சேரியை சேர்ந்த மாதேஷ் என்பவரும் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் முதலியார்பேட்டை தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தனது தொகுதி முழுவதும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்தால் தனக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதன்படி மாரியம்மன் கோவில் வீதியில் பள்ளிக்கு எதிரே மளிகை கடையில் சாராயம் விற்பது போன்ற வீடியோவை அவருக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் சாலை பணிகளை ஆய்வு செய்வதாக குறிப்பிட்டு காவல்துறையினருடன் வேல்ராம்பட்டு ஏரிக்கு செல்லும் மாரியம்மன் கோவில் தெருவிற்கு சென்றார். அங்கு ஒரு வீட்டையொட்டிய பகுதியில் மூட்டையில் கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் இருந்தன. அதனை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர்.
மேலும் குடிமகன்கள் சாராயம் அருந்தும் இடமும் அங்கு இருந்தது. அருகே இருந்த மளிகை கடையில் பாட்டில் சாராயம், அருகே இருந்த வீட்டில் சாராய பாக்கெட்டுகள் இருந்தன. அவற்றையும் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அங்கு கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டிருந்த சக்கரவர்த்தியை காவல்துறையினர் பிடித்தனர். மேலும் கடைக்கு வெளியே இருந்த இருசக்கர வாகனத்தின் இருக்கை பகுதியை தூக்கி பார்த்ததில் அங்கு சாராய பாட்டில்கள் இருந்தன. இதையடுத்து சுமார் 50,000 ரூபாய் மதிப்புள்ள கள்ளச்சாராய பாக்கெட் மற்றும் பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து சக்கரவர்த்தி மற்றும் அவரது மகன் ராஜனை கைது செய்தனர். மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்கின்றனர். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கூறுகையில், கள்ளக்குறிச்சி சம்பவத்தை அடுத்து புதுச்சேரியில் அதுபோன்ற சம்பவம் நிகழக்கூடாது என்று தனது தொகுதி மக்கள் மீது அக்கறை கொண்டு அறிவுறுத்தி வந்த நிலையில் தற்பொழுது சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது என்றும், இந்த சாராயம் எங்கிருந்து வந்தது, யார் விற்பனை செய்கிறார்கள் என்று விசாரணை செய்து சாராயம் எந்த கடையிலிருந்து வாங்கப்பட்டதோ அந்த கடைக்காரரை கைது செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வேலை செஞ்சாலும் இது எப்படி வருது, ஒரு ஸ்கூல் பிள்ளைய வச்சு எட்டு வராங்க, ஒருத்தவங்க வீடியோ எடுத்து அனுப்புறாங்க. அது கரெக்டா எந்த கடையில இருந்து வருது அந்த கடையை சீல் பண்ணுங்க. இல்லை சார், நான் வேணா எடுத்து காட்டுறேன். அதெல்லாம் புளித்து வந்து வச்சு வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் கணி தான் சார் அடிக்கிச்சு. அதெல்லாம் துணி, தம்பியோட துணி. அவங்களே எடுத்துன்னு போயிட்டாங்க, அவரையும் வண்டியில் எடுத்துன்னு போயிட்டாங்க. ஒரு வண்டியோட சீட் கவர் எடுத்தாங்கன்னா அது ஒரு 50 பாட்டில் 100 பாட்டில் உள்ள கிடக்குது. எங்க பையில தான் சீட்டு கடை உள்ள அந்த எஜுக்கு பார்த்தாரு. இந்த இடம் குடிச்சு போறவங்க மட்டும் இந்த இடம் கடை ஏதாவது கடையில இருந்து. புதுச்சேரியில் கள்ளச்சாராய விற்பனைக்கு வாய்ப்பு இல்லை என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய அங்கீகாரம் மற்றும் மதிப்பீடு கவுன்சில் வழங்கி முடிவு வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு தாகூர் கல்லூரிக்கு நாக் கமிட்டி A கிரேட் வழங்கியதாக அறிவித்தார். முன்னதாக கல்லூரியில் அடல் இன்குபேஷன் சென்டரை திறந்து வைத்து பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் சசிகாந்த தாஸ், கல்லூரியின் உயர்தர மேம்பாட்டு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் வேலுராஜ் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், மின்துறையில் 148 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. நாம் எங்கு மின்சாரம் வாங்குகிறோமோ அங்கு மின்சாரத்தின் விலை உயர்ந்து வருகிறது. இதையெல்லாம் சரி செய்யவே மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையம் மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அரசு சார்பில் கடிதம் எழுதுகிறோம். மக்களுக்கு மானியம் மூலம் மின் கட்டணத்தை குறைக்க முடியுமா என்றும் ஆராய்ந்து வருகிறோம். மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்ட பிறகு 5 நாட்களில் மின்கட்டண உயர்வை அமல்படுத்த வேண்டும். ஆனால் நாங்கள் மின்கட்டண உயர்வை இதுவரை அமல்படுத்தவில்லை. இது தொடர்பாக மத்திய மின்துறை அமைச்சரை சந்தித்து பேசவும் முடிவு செய்துள்ளோம். புதுச்சேரியில் கள்ளுக்கடை, சாராய கடைகள் அரசு மூலம் ஏலம் நடத்தப்படுகிறது. புதுச்சேரியில் கள்ளச்சாராய விற்பனைக்கு வாய்ப்பில்லை. தமிழகத்தில்தான் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. இதை அவர்கள்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். மெத்தனால் விவகாரம் குறித்து தமிழ்நாடு அரசும் புதுச்சேரி அரசும் விசாரித்து வருகிறது. முழுமையான விசாரணை அறிக்கை வந்த பிறகு மெத்தனால் எங்கிருந்து வந்தது என்று கூறுகிறோம். புதுச்சேரியிலிருந்து மாதேஷ் என்பவரை கைது செய்துள்ளனர். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்ற அடையாள ஆவணங்களும் வைத்துள்ளார். இதுபோல் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பல பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கலால் துறை, காவல்துறை, தொழில்துறை என இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளையும் முடுக்கிவிட்டு ஆய்வு செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. பாஜக NR காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் இல்லை. தொடர்ந்து நாங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் முதலமைச்சர் ரங்கசாமி தான். கூட்டணியில் எந்த முடிவாக இருந்தாலும் அகில இந்திய தலைமைதான் எடுத்து அறிவிக்கும். எனவே அமைச்சர், கவர்னர் சந்திப்பு என்பது வழக்கமான நிகழ்வுதான். NR காங்கிரஸ் பாஜக கட்சிக்கும் இடையே எந்த விரிசலும் இல்லை. அனைவரும் ஒற்றுமைத்தான் இருக்கிறோம். தொடர்ந்து மக்களுக்கான திட்டங்களை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைமுறைப்படுத்துவோம். எதிர்க்கட்சிகள் எங்களுக்குள் விரிசலை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேட பார்க்கின்றனர். ஒரு பொய்யை மக்களிடம் மீண்டும் மீண்டும் கூறி அதை உண்மையாக்கி வெற்றியும் அடைந்துள்ளனர். இது அரசியலுக்கு தொடர்ந்து எடுபடுமா என்று பார்க்கின்றனர். இந்த கனவு நிச்சயமாக பலிக்காது. இந்த பொய்யை கூறிதான் நாடாளுமன்ற தேர்தலில் கூட வெற்றி பெற்றனர். மக்களுக்கு அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறோம். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும், மேம்பாலங்கள் கட்டவும், 34 இடங்களில் புதிய சிக்னல்கள் அமைக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம் என
அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். கள்ளசாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக கோரி புதுச்சேரியில் அதிமுக சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கருப்பு சட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளத்தனமாக விற்கப்பட்ட விஷச்சாராயம் குடித்து 58 பேர் உயிரிழந்தனர். 155 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இத்தகைய நிலைக்கு தமிழக அரசின் மெத்தன போக்கும் கள்ளச்சாராய விற்பனைக்கு துணை போனதே காரணம் என்றும், எனவே இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். விஷச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தியும், அரசின் நிர்வாக திறமையின்மையாலும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறியதாலும் அப்பாவி பொதுமக்கள் குவியலாக மரணங்களை ஏற்படுத்திய தமிழக அரசை மத்திய அரசு டிஸ்மிஸ் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு மெத்தனால் கடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ள காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கத்திடம் விசாரணை நடத்த வேண்டுமென வலியுறுத்தினார். இதனிடையே ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கள்ளச்சாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்கு பதிலாக பதாகைகளில் சிபிஐ என அச்சிட்டதை கையில் பிடித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எந்த ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசாக இருந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்க வேண்டும். தமிழகத்தில் ஆட்சி நடத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி என்பது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கொலை கொள்ளை கள்ள விஷசாராய விற்பனை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக அறையை முற்றுகையிட்டு 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் மொத்தம் 63 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் 10 முதல் 16 ஆண்டுகள் சுகாதாரத்துறையில் பணிபுரிந்தும் இவர்களை பணி நிரந்தரம் செய்யவில்லை. ஆனால் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி பணி நிரந்தரம் செய்யப்படும் என தெரிவித்திருந்தார். அதன்படி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலியாக உள்ள 45 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், ஊதிய உயர்வு போனஸ் வழங்கிட வேண்டும், 108 ஆம்புலன்ஸ்களில் எஃப்சி காப்பீடு இல்லாமல் பயன்படுத்தப்படுகிறது. இதில் ஏதேனும் வாகனங்களுக்கு விபரீதங்கள் ஏற்பட்டால் நிர்வாகமே பொறுப்பேற்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக அறையின் வாயிலில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். காலியாக இருக்கின்ற ஓட்டுநர் பதவியை நிரப்ப கோரியும் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு கடந்த எம்ஜிஆர் டாடா ஏசி ஓட்டுநர்கள் தொழிற்சங்க பெயர் பலகையை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பில்லுக்கடை சுப்பையா சாலை சந்திப்பில் எம்ஜிஆர் டாடா ஏசி ஓட்டுநர்கள் தொழிற்சங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாப்புசாமி, அதிமுக மாநில நிர்வாகிகள், தொழிற்சங்க கௌரவ தலைவர் செல்வம், தொழிற்சங்க தலைவர் அந்தோணிசாமி, துணைத் தலைவர் அன்பு, தென்றல், செயலாளர் மகேஷ், துணை செயலாளர் மாரிநாதன், ஆலோசகர் ராஜா, பொருளாளர் ஆனந்த், துணை பொருளாளர் சத்யா மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்கும் முறையை கைவிடக் கோரி சிஐடியு தொழிற்சங்கத்தினர் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்கும் முறையை கைவிடக் கோரி சிஐடியு தொழிற்சங்கத்தினர் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள 25,000 பணியிடங்களை நிரப்பி அனைத்து அரசு பேருந்துகளையும் முழுமையாக இயக்க வலியுறுத்தியும், பணியில் இருக்கும்போது மரணமடைந்த 5,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வலியுறுத்தியும், நவீன அடிமைத்தனத்திற்கும் சுரண்டலுக்கும் வித்திடும் வகையிலும் தொழிலாளர்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தும் ஒப்பந்த ஊழியர்களை பணியில் சேர்க்கும் தமிழக அரசின் முடிவை கைவிட வலியுறுத்தியும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து நிலையம் முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ். இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாसेस, மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ்னு எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 inch UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector இவை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்க இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI-ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃப ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT Dwellers எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியில் 10வது சர்வதேச யோகா தின விழா சிறப்பாக நடைபெற்றது. சர்வதேச யோகா தின விழாவில் கல்லூரி பொறுப்பு முதல்வர் பால்ராஜ் சாமி மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி விழாவை தொடங்கி வைத்தார். பிப்மெட் நோடல் அதிகாரி காந்தி மோகன், கல்லூரி துறை தலைவர்கள் சார்லஸ், கண்மணி, ராஜலட்சுமி, வெங்கடேச பிரபு, சரவணவேல், பேராசிரியர்கள் பத்மராஜ், கார்த்திகேயன், சந்திரசேகர், இளையராஜா, கவியரசன், பாலகுரு, நிர்மல்ராஜ், சீனிவாசன், வேல்விழி, ஜெயப்பிரதா, பயிற்றுனர்கள் செல்வம், தாமோதிரன், சரவணகுமார், சுந்தரம், சிவமூர்த்தி, பாலகிருஷ்ணன், ராஜாங்கம் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர். யோகாவின் சிறப்புகள், பின்பற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து பேராசிரியர் சாய்ராம் சுந்தரம் பேசினார். உடற்கல்வி இயக்குனர் ராஜேந்திரன் விழா ஏற்பாடுகளை செய்து பல்வேறு யோகாசனங்களின் செயல்முறைகள் மற்றும் தியான முறைகளை விளக்கி பயிற்சி அளித்தார். யோகா பயிற்சியால் உடல், மனநலனை மேம்படுத்த முடியும். ஒழுக்கம், அமைதி முதலான நற்குணங்கள் வளரும். எனவே பேராசிரியர்கள், மாணவிகள் உட்பட அனைவரும் தினமும் யோகா பயிற்சி செய்ய வேண்டும் என உடற்கல்வி இயக்குனர் ராஜேந்திரன் பயிற்சியின் போது கூறினார். மாணவி நிறைமொழி மேம்பட்ட யோகா பயிற்சிகளை சிறப்பாக செய்து காண்பித்தார். அவரை அனைவரும் பாராட்டினர். கல்லூரி மாணவிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகங்களை கற்று பயனடைந்தனர். வழிப்பறி செய்ததற்காக கத்தியுடன் 6 நபர்களை தவளக்குப்பம் காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் நள்ளிரவில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் இதனை தடுக்கும் பொருட்டு காவல்துறை அதிகாரிகள் உத்தரவின் பேரில் அந்தந்த காவல் நிலையத்தில் காவல்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தவளக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட தானாம்பாளையம் கல்லூரிக்கு செல்லும் வழியில் இரவு நேரத்தில் கூட்டமாக சில நபர்கள் இருப்பதாக காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் காவல்துறை ஆய்வாளர் கலைச்செல்வன் உத்தரவின் பேரில் தவளக்குப்பம் காவல்துறை உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா மற்றும் குற்றப்பிரிவு காவலர் வசந்த் ஆனந்த் மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். சந்தேகத்திற்கு இடமளிக்கும் விதமாக நின்றிருந்த சில நபர்களை பிடித்து விசாரித்த போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தனர். அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை செய்த போது திப்ராயன்பேட்டை பகுதியை சேர்ந்த தினேஷ், புதுசாரம் பகுதியை சேர்ந்த சுரேஷ்,
பூரணாங்குப்பம் வேணுகோபால் நகரை சேர்ந்த ஆனந்தராமன் என்ற ஆனந்த், அபிஷேகப்பாக்கம் பகுதியை சார்ந்த ஜெயப்பிரதன், உருவையாறு பகுதியை சார்ந்த வித்யாசாகர், சுப்பியா நகரை சார்ந்த மணியழகன் இவர்கள் 6 பேரும் கல்லூரிக்கு செல்லும் வழியில் வழிப்பறி செய்வதற்காக காத்திருந்ததாக காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் இவர்களிடமிருந்து 3 மோட்டார் சைக்கிள், 2 கத்திகள், 6 செல்போன் என காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் இவர்கள் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கொலை முயற்சி, கஞ்சா விற்பனை, வெடிகுண்டு தயாரிப்பு, வழிவரி கூட்டுக்கொள்ளை போன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. மேலும் இவர்கள் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கொலை முயற்சி, கஞ்சா விற்பனை, வெடிகுண்டு தயாரிப்பு, வழிவரி கூட்டுக்கொள்ளை போன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்தது. மேலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். கன்னியகோவில் சந்திப்பில் போக்குவரத்து சிக்னல் அமைப்பு. சென்னையிலிருந்து புதுச்சேரி வழியாக கடலூர், சிதம்பரம், சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பிரதான நுழைவு வாயிலாக புதுச்சேரி கடலூர் சாலை இருந்து வருகிறது. இந்த வழியாக ஒவ்வொரு நிமிடத்திற்கும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இதனால் எப்போதும் பரபரப்பாக இருக்கும் இந்த சாலை போதிய அளவில் பாதுகாப்பு அம்சங்கள் இல்லை. இதனால் அடிக்கடி விபத்துகள் நடைபெற்று வந்தன. இதில் பலர் உயிரிழந்தும் ஊனமுற்றும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து காவல்துறையினர் சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் பல்வேறு முன்னேற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கன்னியகோவில் 4 முனை சந்திப்பில் போக்குவரத்து சிக்னல் நேற்று முன்தினம் இரவு அமைக்கப்பட்டது. இந்த சிக்னலை காலம் கடத்தாமல் உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்காலில் 2 நிமிடத்தில் 10 ஆசனங்கள் செய்து நோவா வேர்ல்டு ரெக்கார்டில் உலக சாதனை. சர்வதேச யோகா தினத்தை நிகழ்ச்சியில் 55 மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி காரைக்காலில் 10ஆம் ஆண்டு சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நோவா உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி யோகாலயாவுடன் காரைக்கால் தபாஸ் யோகாலயா இணைந்து நடத்திய உலக சாதனை போட்டியில் காரைக்கால் மற்றும் திருநள்ளாறு பகுதிகளைச் சேர்ந்த யோகா மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் 55 மாணவர்கள் ஒன்றிணைந்து 2 நிமிடத்தில் 10 யோகாசனம் செய்து நோவா உலக சாதனை படைத்தனர். உலக சாதனை படைத்த மாணவர்களுக்கு சமூக ஆர்வலர் வெற்றிவேலன், காரை சிறகுகள் அமைப்பு வெங்கடேஷ், ஆகாஷ் மற்றும் தபாஸ் யோகாலயா நிறுவனர் ரகுபாலன் ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கினர். கேர்ள்ஸ் பியூட்டி மற்றும் அகாடமி சார்பில் மேக்கப் ஆர்டிஸ்ட் சமீனா தலைமையில் மாணவர்களுக்கு உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கேர்ள்ஸ் பியூட்டி அண்ட் அகாடமி சார்பில் அண்ணா சாலையில் உள்ள RKN ஹோட்டலில் மேக்கப் ஆர்டிஸ்ட் சமீனா தலைமையில் மாணவர்களுக்கு உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 40ற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு சாரி பாக்ஸிங் வித் ஹெட்லெஸ் 10 நிமிடங்களில் மெஹந்தி, புடவையில் டிசைனிங் செய்து காட்டினர். இதில் 10 மாநிலத்தின் மேக்கப்புகள் 20 நிமிடத்தில் செய்து முடித்தனர். மேலும் ஆரி ஒர்க் 30 நிமிடத்திலும் செய்து காட்டி தாய்மையை போற்றுவதன் மூலம் செய்து உலக சாதனை புரிந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு நசி தமிழச்சி, மதன் டயோனி, ரெக்கார்ட் மேனேஜர் ஜெனிஃபர் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகியோர் மாணவர்களுக்கு விருது மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகங்களை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அமைச்சர் திருமுருகன் சீருடை மற்றும் புத்தகங்களை வழங்கி வருகிறார். இந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நேரு நகர் அரசு பள்ளி மற்றும் கிளிஞ்சல்மேடு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் சீருடை மற்றும் புத்தகங்களை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பேசிய அமைச்சர் திருமுருகன், அரசு மாணவர்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் புதுச்சேரி அரசு சார்பில் செய்யப்பட்டு வருகிறது என்றும் மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். ட்ரெஸ் போடுறீங்களே, அதுக்கான துணி கொடுக்கறதுக்கான நிகழ்ச்சி இன்னைக்கு. அதேமாரி அது தைக்கிறதுக்கான பணமும் அரசாங்கத்திலேருந்து கொடுக்குறோம். இன்றைக்கி பாண்டிச்சேரி ஆண்டு கொண்டிருக்கின்ற பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ரெங்கசாமி ஐயா அவர்களும் கல்வித்துறை கவனம் செலுத்த முடியாமலாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களுக்கும் அந்த இடையூறுகளையும் சிரமத்தையும் கொடுக்காம அரசு நம்ம புதுச்சேரி அரசு அந்த சுமையை ஏற்றுக்கிட்டு
மாணவர்களுக்கு சீருடை கொடுக்க, அதாவது ட்ரெஸ் துணிமணி கொடுக்கறதுக்கும் சாப்பாடு கொடுக்கறதும், இலவச நீங்கள் பெரிய பிள்ளையாக படிப்போன்னே லேப்டாப் கொடுக்குறதும், அதுமாரி சில எல்லா மாணவர்களுக்கும் அவங்க பள்ளிகளுக்கு போகிறதுக்கு கல்லூரிகளுக்கு போகிறதுக்கு இலவச பேருந்து வசதி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் கள்ளச்சாராய விற்பனைக்கு வாய்ப்பு இல்லை, அமைச்சர் நமச்சிவாயம் உறுதி. புதுச்சேரியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்த 2 பேர் கைது, கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தார் திமுக சட்டமன்ற உறுப்பினர். கன்னியாகுமரி பகுதியில் போக்குவரத்து சிக்னல் அமைப்பு காலம் தாழ்த்தாமல் பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.